ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலையில் எழுந்து சங்கீதம் 127:3 நாம் வாசிப்போம். அதிகாலையில் எதற்கு எழணும் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் நிறைய இடத்துல அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க சொல்லுவார். ஆண்டவருடைய கிருபையை தேடி தாவீது இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆனா அதிகாலையில் எழுந்து இங்க என்ன நடக்குதுன்றத பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. விருதா அப்படின்ற வார்த்தை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேஸ்ட் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்போ அதிகாலையில எழுந்து நம்ம வேலைக்கு எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அதிகாலையில எழும்புறோம், ஓடுறோம், சமைக்கிறோம், செய்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலையில எழுந்ததுல இருந்து இரவு நேரம் அந்த வேலை முடிகிற வரைக்கும், அந்த பணி முடிகிற வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் செய்வோம். ஐயோ, தலையெழுத்துக்கு இந்த வேலைக்கு வந்திருக்கேன், நான் இந்த வேலையை செஞ்சோமா, எப்போ முடியும், இது எப்போ நான் வேலைக்கு போகணும், இதுக்கு நான் பிறந்திருக்கேன், நிம்மதியே இல்லை எனக்கு, நான் வேலைக்கு போய் தான் சாப்பிட்ணும், எதுக்கு தான் இந்த வேலைக்கு போகிறதெல்லாம் கடவுள் வச்சாரோ தெரியல, எதுக்கு தான் நான் இதை வாழ்கிறேனோ தெரியல. இப்படி புலம்பிக்கிட்டே பல பேர் பாருங்க நேரத்திலே எழுந்திருவாங்க, அதிகாலையிலே எழும்புவாங்க. சில பேர்லாம் பாருங்க விடிய காலத்தில் எழுந்துச்சு ஒரு வேலையும் ஆகாது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு வர அந்த வருமானத்தில் வருகிற பாருங்க பணத்தை, அதை அவர்கள் சாப்பிடும் பொழுது வருத்தத்தின் அப்பமா, வருத்தத்தோடு அந்த அப்பத்தை புசிக்கிறாங்களாம். அது வேஸ்ட்டு, அது வீண், விருதா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க புலம்பிக்கிட்டே செய்யற எந்த காரியமாகட்டும் அது நல்ல செயல்களை வெளியே கொண்டு வராது. அது வீண் என்று தேவன் சொல்லுகிறார். விருதா அப்படின்னா வீண், அது வேஸ்ட். அப்போ காலையில் நீங்கள் எழும்புறது இந்த ஆண்டில் இருந்து காலையில் நீங்கள் அதிகாலையில் எழும்பும்போது தேவனை துதித்து ஆராதித்து அவரை போற்றி அவர் செய்த நன்மைகளை நினைத்து காலையில் எழுந்து பாருங்க. இந்த நாள் ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்ததுக்காக மிக்க நன்றி என்று சொல்லுவோமாகில், தேவன் பாருங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த அதிகால வேளையில தேவன் நிச்சயமாக அடுத்த காரியங்களை செய்ய அது ஒரு படிக்கட்டாக இருக்கிறது. ஆனால் செய்த நன்மைகளை மறந்து நாம் புலம்பிக் கொண்டிருந்தால் தேவன் துக்கப்படுவார். அவர் என்ன சொல்லுவார் பாருங்க, நான் இவ்வளோ செய்தேன், நைட்டு படுத்து காலையில எழும்புறதே அவருடைய கிருபை இல்லாம இருக்காதுங்க, அவர் தயவு இல்லாம நம்ம எழுந்திருக்க முடியாதுங்க. ஆண்டவர் பாருங்க இரவுல ஆண்டவர் தூங்குறது கிடையாதான். அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார். அப்போ அவர் இரவும் பகலும் தூங்காதது எதுக்கு என்றால், நாம் நல்லா சம்பாதிக்கணும், சாப்பிடணும், நிம்மதியா இருக்கணும், அதை சந்தோஷத்தோட அனுபவிக்கணும். புலம்பிக் கொண்டு இருப்பதற்காக தேவன் இரவும் பகலும் தூங்காம அவர் கிரியை செய்து கொண்டு மக்களை பாதுகாத்து வழிநடத்தி இதையெல்லாம் செய்வதற்கு அவர் பாருங்க அவர் தான் அது வீண் நினைச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்றார். சங்கீதம் 127:3 அருமையாக பாருங்க, ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை கொடுக்கிறார். தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறாராம். இன்னைக்கு நிறைய பேர் தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தமக்கு பிரியமானவர், அவருக்கு பிரியமானவங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வரும். ஆனால் அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்கிறீங்களா? அவருக்கு பிரியமானதை செய்கிறீங்களா? புலம்பாமல் செய்கிறீங்களா? அதிகாலையில் எழும்புறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆனால் உற்சாகத்தோடு செய்யுங்க. அந்த வேலை கொடுத்தது கர்த்தர். அந்த வேலையை தேவனுடைய நாமத்திற்கென்று நீங்கள் மகிமைக்கென்று நீங்கள் செய்து பாருங்க. நீங்கள் அந்த அப்பத்தம் பாருங்க வருத்தத்தோடு சாப்பிட தேவையில்லை. வருத்தப்பட்டு ஐயோ சம்பாரிச்சு இதை சாப்பிட்றதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சாப்பிட தேவையில்லை. என் தேவன் கொடுத்த நன்மை பாருங்க, சாப்பிடும் பொழுதே ருசிக்கும் பொழுதே தேவன் கொடுத்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவரே நன்றி, இதில் சுவையை வைத்தீரே உமக்கு நன்றி. காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீரே நன்றி என்று நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கை அற்புதமாக தொடங்கும். இன்னைக்கு நல்ல காலம் பறந்துருச்சுன்னு வாசப்படியில் ஏதோ ஒரு மனிதன் சொல்லுவதை நாம் கேட்டு உற்சாகம் அடைகிற நீங்களும் நானும் ஏன் தேவனுடைய வார்த்தையை நாம் உற்சாகமாக அனுபவிப்பதில்லை? தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாக அதை அனுபவித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து பாருங்க, நம்ம அதை உள்வாங்கி நாம் பிரவேசிக்கும் பொழுது நம் வாழ்க்கை தரமும் மாறும். அவர் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம். அதிகாலையில் எழும்பி இனி உற்சாகத்தோடு இந்த வருஷம் வேலைக்கு போகணும், செய்கிற வேலையை உற்சாகமாக செய்யணும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட செய்யணும். தேவனுக்கென்று நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கொலைசெய்யர் 3:24 சொல்லப்பட்டது போல எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யணும்.
மனிதனுக்கென்று செய்யக்கூடாது. இந்த மனுஷன் பார்ப்பாங்க, அந்த மனுஷன் பார்ப்பாங்கல்ல, ஆண்டவர் பார்ப்பார். அப்பொழுது தேவனுக்கென்று நாம் செய்யும் பட்சத்தில் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் அதிகாலையில் எழும்பி நாங்கள் நேரப்பட வேலையில் தரிக்கணும், வேலைக்கு போகணும்னு சொல்லி போகிறோம். ஆனாலும் புலம்பிக் கொண்டு ஆண்டவருடைய உதவியை நாடாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுயத்தை நம்பி நாங்கள் ஓடின காலங்களுக்கு பதிலாக எங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஆவியானவரே நன்றி அப்பா. இந்த வருடத்தில் இருந்து உங்களை நாங்கள் பார்ட்னரை அழைக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் ஏஞ்சிட்டோம், காலையில் நீங்கள் வாங்க, என் கூட வந்து நீங்கள் வேலை செய்யுங்க, எனக்கு உற்சாகத்தை கொடுங்க, மன சந்தோஷத்தை கொடுங்க. நான் வருத்தமாக அப்பத்தை புசிக்கக்கூடாது, என் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் ரசித்து புசிக்கும்படியாக என் தேவன் என் கூட இருங்கன்னு சொல்லி உம்முடைய உதவியை நாடி உம்மண்டையில் சேர்ந்து ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய நல்வார்த்தைகளை உள்வாங்கி கர்த்தருடைய வார்த்தையை மதித்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அவர்கள் வேலைக்கு செய்ய ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.